இப்போது மூட்டு வலி, முடக்குவாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மூட்டு வலிங்கிறது வந்து ஒரு இதில் முடக்குவாதம்லாம் இருக்குது. அவ்வளோதான் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையே இடிஞ்சு போன மாயிரும். உடற்பயிற்சி பண்ண முடியாது. இப்போ கால்களில் மூட்டு வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் மூட்டியை மடக்க முடியாது. ஒரு உடற்பயிற்சி பண்ண முடியாது. சாதாரணமாக கால் நல்லா இருந்தாலே நம்மளால் உடற்பயிற்சி பண்ணலன்னா நம்ம சோம்பேறியாக இருப்போம். அப்போது இந்த முடக்குவாதம்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது. நடைப்பயிற்சி செய்ய முடியாது. நடைப்பயிற்சி செய்ய முடியாது. பாருங்கள், அப்போ உங்கள் வாழ்க்கை இன்னும் ஒரு நரகம் போல் மாறிவிடும். அப்போ அதை வச்சு பிளேட் வைக்கிறது, அது வைக்கிறது, நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ பண்ணி அவ்வளோதான். ஒரு ஒரு கால்களே செயல்படாத ஒரு கால் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதை செயல்படுத்திடலாம், பிளேட் வைக்கலாம், அது வைக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா அது முடக்குவாதமோ மூட்டு வலியோ எவ்வளோ மோசமானதுன்னா, உங்களால் நடக்க முடியாது, உடற்பயிற்சி செய்ய முடியாது, ஒரு இடத்துல ஒரு தூங்க முடியாது, காலை தூக்கிட்டு மாற்ற முடியாது, புரண்டு படுக்க முடியாது. அதனால் வந்து உணவில் கட்டுப்பாட்டோடு இருங்க. உடல் பருமனை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடாதீர்கள். உணவு கட்டுப்பாடு தான் உங்களை வந்து அதனால் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. உங்களை முடமாக்கி விடும். அதான் முடக்குவாதம், முடமாக்கி விடும். கால்கள் உங்களிடம்தான் இருந்தாலும் அது உங்களை முடமாக்கி விடும். உங்களால் வந்து முன்னேறவே முடியாது. அதனால் கால் எலும்புகள் இருக்குல்ல, எலும்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் உங்கள் கால் எலும்புகள் நல்லா இருக்கணும், கை எலும்புகள், உடல் எலும்புகள் நல்லா இருக்கணும், இடுப்பெலும்பு நல்லா இருக்கணும். குத்த வச்சு உட்காரவே முடியல அப்படின்னா, நடக்கவே முடியல, குத்த வச்சு உட்காரவே முடியல அப்படின்னா உங்களால் ஒரு ஊருக்கு போகிறதுக்கே பயப்படுவீங்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா, டக்குன்னு ஸ்லிப் ஆகினா ஒரு மரண வலி வலிக்கும். அதனால் வந்து மூட்டு வலி, முடக்குவாதம் இதெல்லாம் வருமுன் காப்பதற்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன தேவை? இந்த உடல் பருமன் வந்து நம்ம உடலுக்கு முதல்ல அந்த மூட்டுகளுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் நம்ம சரி பண்ண முடியும். முதல்ல உடல் பருமனை குறைச்சிக்கோங்க. உடல் பருமனை குறைச்சிக்கிட்டு அப்போ அந்த மூட்டுகளில் அழுத்தத்தை குறைக்கிறோம். மூட்டுகளுக்கு சுமைகளை நாம் குறைக்கிறோம். ரொம்ப உடல் பருமன் வந்து ஒரு 5 அடி இருக்கிறவன் 50 கிலோ இருந்தால் போதும். நான்லாம் வந்து 71.5 கிலோ இருக்கிறேன். அப்போ நான் இன்னும் 20 கிலோ குறைக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கும் மூட்டு வலி வந்துருச்சு. ஒரு பக்க காலில் வந்து மூட்டு வலி வந்துருச்சு. சயோட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு யூடியூப்பில் போடுறாங்க. இது என்ன பிரச்சனைன்னு தெரில. முறையாக டெஸ்ட் எடுத்துகிட்டு அதற்கான சிகிச்சை, நோயின்னு வந்துருச்சுன்னா அதற்கு நம்ம சிகிச்சை எடுத்து தான் தீரணும். நான் முதல்ல வந்து உணவு கட்டுப்பாடு மூலமாகவே இதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு முதல்ல நான் பரிசோதிப்பேன். என் தரப்பில் இதை நான் பரிசோதனை சரி செய்ய முடியுமா, இந்த குறைபாட்டை, இந்த பிரச்சனையை, இந்த மூட்டு வலி பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஒரு காலில் தான் இருக்குது. அதை சரி பண்ணிட்டேன்னா நான் மருத்துவத்துக்கு போகணும்னு தேவையில்லை. இதற்கிடையில் நான் எப்படி அதை சரி பண்ண முடியும்? முறையாக பரிசோதனை நடக்கணும். முதல்ல என்ன பிரச்சனைங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கணும். அதை சரி பண்ணணுன்னா என்னெல்லாம் பண்ணணும்? உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்கிறேன். சோறு, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் நான் சாப்பிட்றது கிடையாது. காய்கறிகளும் பழங்களும் கீரைகளும் கிழங்குகளும் தான் சாப்பிட்றேன். பச்சையாக சாப்பிடுவதற்கு இப்போ தான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உணவு கட்டுப்பாடு இந்த நோயை, இந்த பிரச்சனையை சரி செய்கிறதா, மூட்டு வலி பிரச்சனையை சரி செய்கிறதா என்பதை பார்த்துவிட்டு, இல்லை என்றால் அதன் பிறகு தான் நான் மருத்துவத்திட்ட போவேன். அப்படி நானே சரி பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது மருத்துவர்கிட்ட போனால் அவர் 40,000 50,000 கேட்பார். அந்த செலவு எனக்கு மிச்சம் தானே. அதனால் யாரால் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியாதோ அவங்களுக்கு தான் மருத்துவர் தேவை. முதற்கட்டமாக ஒரு நோயை நாமளே சரி பண்ணுறது. நம்மளால் முடியலைன்னா தான் இன்னொருத்தட்ட போகணும். எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டுலாம் போகக்கூடாது. அப்படிப்பட்டவங்கள தான் மருத்துவர்கள் ஏமாற்றிடுவோம். மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் எதுவுமே தெரியாதுன்னு தானே அங்கே போகிறாங்க. ஆனால் எனக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அது என்ன பிரச்சனை, நம்மளே அது சரி பண்ண முடியுமா முடியாதா, அதற்கான ஒரு முயற்சி, அந்த முயற்சிகளெல்லாம் எடுத்துக்கிட்ட அப்புறமா தான், நம்மளால் முடியாதுன்ற அப்புறமா தான் ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போகணும். நம்ம ஒரு முயற்சி எடுக்காமல் அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்காமல் அவங்கக்கிட்ட போய் நின்னோன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்கிறது தான் வேதான்னு சொல்லிவிட்டு அவங்க நம்ம தலையில் ஓதிடுவாங்க. அவங்க தலையில் அவங்க செய்கிறது தான் சிகிச்சைங்கிற மாதிரி செஞ்சு விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம அவஸ்தைப்படணும். அதனால் மற்றவங்கள கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அது கடவுளே இருந்தாலும் கூட கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அது மருத்துவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அம்மாவா அப்பாவாக இருந்தாலும் சரி, கண்மூடித்தனமாக மட்டும் யாரும் நம்பிடாதீங்க.